ஆனந்த், என்ன கதைங்கா? குழந்தைகளுக்கு ஆட வச்சாச்சு, சரி, பாடவும் வச்சாச்சு, சரி, கதை சொல்லணும். கதை இப்ப யாருமே கதை சொல்றது இல்ல. ஆமா ஆமா. அதனால இப்ப ஒரு கதை சொல்ல போறோம். கதை கதைன்னா உங்க வீட்டு கதை, எங்க வீட்டு கதை இல்ல. சரி, இது ஒரு பிரச்சனைக்குரிய கதை. பிரச்சனைக்குரிய கதையா? ஏற்கனவே கும்மாங்குத்து குத்திட்டாங்க. சரி இருக்கட்டும், பரவாயில்ல. நேத்து சிக்கன் 65 சாப்பிட்டீங்களா? ஆமா ஆமா சாப்பிட்டீங்க. நேத்து ஒரு நல்ல கோழி சிக்கிச்சு, தகவல் வந்துச்சு. அந்த கோழி எங்க வீட்டு கோழி. உங்க வீட்டு கோழியா? அந்த கோழியை பிடிச்சி என்ன பண்ணீங்க? நான் ஒன்னும் சும்மா தாங்க இருந்தேன். ஹென்றி சார் தான் அந்த பக்கம் ஒரு நல்ல கோழி போகுது, அதை பிடிச்சி இன்னைக்கு சில்லி சிக்கன் போட்டு சாப்பிட்டுருவோம்னு அவர் தான் ஐடியா கொடுத்தாரு. அவர்தான். ஆனா அந்த கோழி சும்மா இருந்துச்சா? என்ன பண்ணு, ரொம்ப வாய் பேசி இருக்கும். எங்க வீட்டு கோழி கண்டிப்பா பேசி இருக்கும். சாதாரணமா சாப்பிடுங்க அந்த சில்லி சிக்கன். எல்லாரும் கேளுங்க, அந்த கதையை சொல்லி வாரேன். சொல்லுங்க. என்ன செஞ்சேன் தெரியுமா? என்ன பண்ணீங்க? கோழியை பார்த்துட்டேன். சரி, பார்த்த உடனே எங்க வீட்டு கோழியா? ஆமா. ஓகே. ஓடி போய் விரட்டி பிடிக்கையில என்னதான் சொல்லிச்சான் வெள்ளை கோழி. என்ன பண்ணீங்க? ஓடி போய் பிடிச்சிட்டேன். விரட்டி பிடிக்கையில என்னதான் சொல்லிச்சான் வெள்ளை கோழி. என்ன சொல்லிருக்கோம்? நான் ஊர்வலம் போக போறேன் என்றுதான் சொல்லிச்சான் வெள்ளை கோழி. ஆமா, விரட்டி பிடிக்கையில என்னதான் சொல்லிச்சான் வெள்ளை கோழி. பாத்தீங்களா, நான் ஓடி போய் கஷ்டப்பட்டு பிடிப்பேனா, இவங்க ஊர்வலம் போறாங்களாம் அப்படின்ட்டு. இப்ப பாருங்க, அடுத்தது பாருங்க. இப்ப ஓடுன இல்ல, ரெக்க இருந்தா தானே ஓடுவேன். ரெக்கைய புடுங்கையில என்னதான் சொல்லிச்சான் ஓடின கோழி. ரெக்கைய புடிங்கிட்டேன். நான் சேவிங் பண்ணிக்கிறேன் என்றுதான் சொல்லிச்சான் வெள்ளை கோழி. ஆமா, ரெக்கைய புடுங்கையில என்னதான் சொல்லிச்சான் வெள்ளை கோழி. நான் சேவிங் பண்ணிக்கிறேன் என்றுதான் சொல்லிச்சான் வெள்ளை கோழி. பழைய கோழி. சேவிங் பண்ணிக்கிறீங்க. இந்த கோழிக்கு வேற வச்சிருக்கேன், வேற ஐடியா வச்சிருக்கேன் பாருங்க. ஓடி போய் புடிச்சும் அடங்கல, ரெக்கைய பிடிச்சிட்டேன், அப்பயும் அடங்கல. இப்ப பாருங்க, சுடுதண்ணி வச்சுட்டேன். வெந்நீரில் அமுக்கையில் என்னதான் சொல்லிச்சான் வெள்ளை கோழி. எப்படி என்ன பண்ணீங்க? அமுக்கிட்டா. வெந்நீரில் அமுக்கையில் என்னதான் சொல்லிச்சான் வெள்ளை கோழி. சுடு தண்ணியில குளிக்கிறேன் என்றுதான் சொல்லிச்சான் வெள்ளை கோழி. ஆமா, வெந்நீரில் அமுக்கையில் என்னதான் சொல்லிச்சான் வெள்ளை கோழி. சுடு தண்ணியில குளிக்கிறேன் என்றுதான் சொல்லிச்சான் வெள்ளை கோழி. இந்த வாரம் இப்ப பாருங்க, அது அப்படியே உள்ள எடுத்த உடனே மஞ்சள் வச்சிருந்தேன். மஞ்சள். சரி, மஞ்சள் அப்படியே எடுத்து தடவுறேன். மஞ்ச தடவையில என்னதான் சொல்லிச்சான் மஞ்ச கோழி. ஏங்க, அது ஒரு லேடிஸ் கோழிங்க. சரி, நான் மஞ்ச தேய்ச்சு குளிக்கிறேன் என்றுதான் சொல்லிச்சான் வெள்ளை கோழி. மஞ்ச தடவையில என்னதான் சொல்லிச்சான் மஞ்சள் கோழி. நான் மஞ்ச தேய்ச்சு குளிக்கிறேன் என்றுதான் சொல்லிச்சான் மஞ்சள் கோழி. லேடிஸ் கோழி மஞ்சள் தேய்ச்சு தான் குளிப்பாங்க. மஞ்சள் தேய்ச்சு இப்ப வாங்க, இப்ப சிக்கிடுவாங்க. இப்ப கோழி சிக்கிடும். இப்பதான் எல்லாரும் கவனமா கவனிக்கணும், பயந்துடக்கூடாது. கத்தி எடுக்கிற கத்தியால இருக்கையில என்னதான் சொல்லிச்சான் மஞ்ச கோழி. கத்தியால இருக்கையில என்னதான் சொல்லிச்சான் மஞ்ச கோழி. ஒண்ணும் சொல்ல முடியாது. நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் என்றுதான் சொல்லிச்சான் வெள்ளை கோழி. கத்தியால இருக்கையில என்னதான் சொல்லிச்சான் வெள்ளை கோழி. நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் என்றுதான் சொல்லிச்சான் வெள்ளை கோழி. இப்ப சிக்கிறாங்க, இப்ப சிக்கிறாங்க, இப்ப சிக்கிறாங்க. இப்ப பாருங்க, இப்ப சிக்கிடுவாங்க, இப்ப மாட்டிருவீங்க. இப்ப அது போறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். ஐயா, ஒரு நல்ல மசாலா சொல்லுங்க. தெரியாது, நல்ல நீங்க சமையல் பண்ண மாட்டீங்க, நீங்க மாட்டிக்கிறீங்க. நல்ல மசாலா, ஒரு மசாலா சொல்லுங்க. ஆச்சி மசாலா, ஆச்சி மசாலா, சக்தி மசாலா.
அப்படி மசாலா எடுத்து அப்படியே தூவுறேன். மசாலா தூவையில என்னதான் சொல்லுச்சா? ஒண்ணும் செய்ய முடியும். மசாலா தேய்ச்சிங்களா? இப்பதானே ஆபரேஷன் நடந்திருக்கு. சரி. நான் மருந்து தடவிக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சா வெள்ளக்கோழி. மசாலா தூவையில என்னதான் சொல்லுச்சா மஞ்சள் கோழி. நான் மருந்து தடவிக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சா வெள்ளக்கோழி. இப்ப தப்பிக்கவே முடியாது. ஏன்னா முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டான். ஏதோ கூட்டு களவாணி ஏதோ திட்டம் போட்டுருக்காங்க. நல்ல எண்ணெய் ஊத்தி மாட்டினேன். நல்ல எண்ணெய் ஊத்தி அப்படியே கொதிக்க விட்டுட்டேன். இப்பதான் முக்கியமான கட்டம். அந்த சிக்கன் பீஸ் எடுத்து அப்படியே போடுறேன். எண்ணெயில் பொரிக்கையில என்னதான் சொல்லுச்சா வெள்ளக்கோழி. ஒண்ணும் பண்ண முடியாது. எண்ணெயில் பொரிக்கையில என்னதான் சொல்லுச்சா வெள்ளக்கோழி. நாய்கள் பார்த்தெடுக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சா வெள்ளக்கோழி. எண்ணெயில் பொரிக்கையில என்னதான் சொல்லுச்சா வெள்ளக்கோழி. நாய்கள் பார்த்தெடுக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சா வெள்ளக்கோழி. இருங்க 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 முடிச்சிருவோம். இதோட ஆட்டை முடிச்சிருவோங்க. லாஸ்ட் கேள்வி. இதுக்கு மேல கேட்க மாட்டேன் விஜயகாந்த். நீங்க இடையில வாசிக்க வேண்டாம். ரெஸ்ட் எடுத்துல முடிச்சு ஊற விட்டு போயிடும். இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லட்டும். இப்பவே நான் கிளம்பிடுறேன்ப்பா. ஃப்ளைட் நாளைக்கு இருக்கோ? நான் நாளைக்கு கிளம்பிடுறேன்ப்பா. நான் போயிட்டு வந்து கிளம்பிடுறேன். இப்போ என்ன செய்யறேன் பாருங்க. பொரிச்சிட்டேன். நல்லா கேட்டுக்கங்க. பொரிச்சிட்டேன். அப்படியே எடுத்து பார்க்குறேன். அந்த சில்லி பீஸ் பொன்னிறமா இருக்கு. ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டுறேன். அப்படியே வெட்டுறேன். அதுல கொஞ்சம் பெப்பர் தூவி விடுறேன். கொஞ்சம் வெங்காயம் வச்சு ஆமா போடுறேன். புரட்டாசிங்களா? புளிஞ்சு விட்டு அந்த சிக்கன் பீஸ் எடுக்கிறேன். எச்சு ஊறுது. அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்டு வயிற்றுக்குள்ள போகும்போது என்னதான் சொல்லுச்சா வெள்ளக்கோழி. இப்போ 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 என்ன சொல்ல போறீங்க? வயிற்றுக்குள்ள போகும்போது என்னதான் சொல்லுச்சா வெள்ளக்கோழி. வயிற்று அவ்வளவுதான். புது உலகத்தை பார்க்க போறேன் என்று